अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यदिना मुहम्मदिन व आलिहि व सहबिहि अजमईन। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। वला ततमन्नौ मा फ़द्दलल्लाहु बिहि बअदकुम अला बअद लिर्रिजालि नसीबुम मिम्मा इक्तसबू वलिन्निसाइ नसीबुम मिम्मा इक्तसबन वस्अलुल्लाह मिन फ़ज़लिहि इन्नल्लाह कान बिकुल्लि शैइन अलीमा। சதகல்லாஹுல் அலியுல் அலீம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கு, வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். வலா ததமன்னௌ மா ஃபல்லலல்லாஹு பிஹி பஅதக்கும் அலா பஅத். சிலரை விட மற்றும் சிலரை அல்லாஹ் மேன்மைப்படுத்தியுள்ளதில் நீங்கள் பேராசை கொள்ளாதீர்கள். லிர்ரிஜாலி நசீபும் மிம்மா இக்தஸபு. ஆண்களுக்கு அவர்கள் பாடுபட்டதில் பங்குண்டு. வலின்னிசாஇ நசீபும் மிம்மா இக்தஸபன. பெண்களுக்கு அவர்கள் பாடுபட்டதில் பங்குண்டு என்பதாக எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு வஸ்அலுல்லாஹ மின் ஃபضலி, அல்லாஹ்விடம் அவனது அருளை வேண்டுங்கள். இன்னல்லாஹ கான பிகுல்லி ஷைஇன் அலீமா, அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்குறோம். ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, மனித வாழ்வில் உடல் சார்ந்த நோய்கள் சோதனைகளாக வருவதை போன்றே சில உள்ளம் சார்ந்த நோய்களும் அவனை சோதனைக்குள்ளாக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உதாரணமாக பொய், புறம், குரோதம், பொறாமை என்பது போன்றவைகள் உள்ளம் சார்ந்த வியாதிகளாகும். இவற்றில் பொறாமை எனும் வியாதி மிக கொடிய மனநோயாகும் அப்படிங்கிறத வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு பதிவிட்டு காண்பிப்பாங்க. இது மனித உள்ளத்தை மாத்திரமல்ல, அவனின் உடலுக்கும் கேடு விளைவித்து விடும் அப்படிங்கிறத தான் பொறாமைங்கிற அந்த தீய விஷயங்கள் மனிதனை எந்த அளவுக்கு ஆக்குகின்றது, கேடுகள் விளைவிக்கின்றது அப்படிங்கிறத வரலாற்று ஆசிரியர்கள் என்ன செய்வாங்க, ஒரு மனிதனை எப்படியெல்லாம் அந்த மனிதனுடைய பேராசை பொறாமை மாற்றுகின்றது அப்படிங்கிறத பற்றி உண்டான ஒரு விஷயத்தை நமக்கு இவ்வாறு கற்றுத்தருவாங்க. பொறாமைனா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கின்ற பொழுது, அல்லாஹ் தன் அடியானுக்கு வழங்கி இருக்கக்கூடிய கல்வி, செல்வம், அழகு, பதவி, புகழ், சொத்து சுகங்கள் ஆகிய நியமத்துகளை, வளங்களை பார்க்கும்போது ஏற்படும் ஒருவித வெறுப்புணர்ச்சியே பொறாமையாகும் அப்படிங்கிறத நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க. இந்த நபர் போன்று நானும் ஆக வேண்டும் என்று எண்ணுவது பொறாமையாகாது. அவர் ஒருத்தர் நல்லா இருக்கிறார்னா அவரை போல நம்மளும் என்ன செய்யணும், நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு எண்ணுவது பொறாமை கிடையாது. இவனெல்லாம் இப்படி இருக்கிறானே, இவனுக்கு மட்டும் இப்படியெல்லாம் பொருளாதாரம் கிடைக்கிறதே என்று வேதனை அடைவதுதான் பொறாமை. அதைத்தான் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக உணர்த்தி காட்டுகின்றான். அன்பானவர்களே, ஆக பொறாமையின் துவக்கமே என்ன என்று பார்க்கின்ற பொழுது, வானில் நடந்த முதல் தவறுதான் பொறாமையினால் தான் ஏற்பட்டது அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் பார்க்கணும். அது எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வாறு சொல்வான். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த பொழுது மலக்குமார்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்ய என்ன செஞ்சான், அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான். அப்போது அந்த இப்லீஸ் ஆகப்பட்டவன் என்ன செஞ்சான், நெருப்பால் படைக்கப்பட்ட படைப்பாகிய தனக்கு கிடைக்காத மரியாதை மண்ணினால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு கிடைப்பதா என ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது பொறாமை கொண்டு அல்லாஹ்விடமே என்ன செஞ்சான்,
தர்க்கித்து நிரந்தரமான சாபத்திற்கு ஆளான அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம்? குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாகவும் வரலாற்று குறிப்பின் மூலமாகவும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியின் மூலமாக நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆக பொறாமை ஒருவனின் நல் அமல்களை அழித்து அவனது நற்பெயர்களை கெடுத்து இவ்வுலகிலும் மறு உலகிலும் ஈடேற்றம் பெற முடியாத நிலையை ஏற்படுத்திவிடும் என்பதைத்தான் இப்லீஸின் வரலாறு நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தருகின்றது. அதைத்தான் அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் இந்த வரலாற்றை பற்றி. அதாவது 7வது அத்தியாயத்தில் 12வது வசனமாகிய قال ما منعك ألا تسجد إذ أمرتك, நான் உனக்கு கட்டளையிட்டிருக்க ஆதமுக்கு நீ பணியாமல் உன்னை தடுத்தது எது அப்படிங்கிறத அல்லாஹ் என்ன செஞ்சான் கேட்டான். அப்பொழுதுதான் இப்லீஸ் ஆகப்பட்டவன் ஷைத்தான் சொன்னா, கால அன கைரும் மின்ஹு, இப்லீஸ் சொன்னா நான் ஆதமை விட, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட சிறந்தவன் தான் நான். ஏன்னா ஹலக்தனி மின்னாரின், நீ என்ன நெருப்பினால் படைத்திருக்கின்றாய், வ ஹலக்தஹு மின் தீன், அவரை களிமண்ணால் படைத்தாய் என்று பொறாமைப்பட்டவனாக என்ன செஞ்சான்? இப்லீஸ் ஆகப்பட்டவன் ஷைத்தான் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு என்ன செஞ்சான்? மீறினான். அதனால தான் அவன் என்ன செய்யப்பட்டான்? சாபத்திற்கு உள்ளாக்கப்பட்டான். இறுதி நாள் வரை நிரந்தர சாபத்திற்கு ஆளாக்கப்பட்டான் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். இது பொறாமையினால் ஏற்படக்கூடிய ஒரு அழிவு என்பதை எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயமாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹு தாலா பொறாமைங்கிற குணம் எந்த மனிதனிடத்திலும் வந்து விடக்கூடாது. அப்படி வந்தால் அது என்ன செய்யும்? அந்த மனிதனை அழித்து விடும் என்பதை இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உணர்த்தி காட்டுறான். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிப்பாங்க. அபூதாவூத் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு சொல்வாங்க, ஈயாக்கும் வல் ஹஸத, அதாவது பொறாமை பற்றி உங்களுக்கு நான் என்ன செய்யறேன்? எச்சரிக்கிறேன். ஃபஇன்னல் ஹஸத, நிச்சயமாக பொறாமை என்பது யகுலுல் ஹஸனாத், நன்மைகளை தின்றுவிடும். கமா தஅக்குலுன் நாருல் ஹதப, அதாவது நெருப்பு விறகுகளை தின்பது போல பொறாமைங்கிறது என்ன செய்யும்? நன்மைகளை பூரா தின்றுவிடும். அதனால நீங்க செய்யக்கூடிய நன்மைகள் நிரந்தரமாக தரிபட்டு உங்களுக்கு நாளை மறுமையில் பலன் தரக்கூடியதாக இருக்க வேண்டுமேயானால் நீங்க என்ன செய்யக்கூடாது? ஒருவர் மற்றவரை பார்த்து என்ன செய்யக்கூடாது? பொறாமை கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பொறாமை எனும் தீய குணம் பொறாமைக்காரனை பலகீனப்படுத்துவதோடு மட்டுமல்லாது அல்லாஹ் ரசூலின் வெறுப்பிற்கு காரணமாக அமைந்துவிடும் என்பதை நமக்கு இந்த ஹதீஸ் உணர்த்தக்கூடியதாகவும், இந்நோயை குணமாக்கும் மருத்துவம் நல் எண்ணமும் இறை நம்பிக்கையும் நல்லோர்களின் சகவாசமாகும் அப்படிங்கிறத நமக்கு மேற்காணக்கூடிய அந்த ஹதீஸுகள் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. எல்லாமல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட தீய குணத்தை விட்டும் பொறாமைகளை விட்டும் நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய செயல்பாடுகளையும் பாதுகாத்து எல்லா நிலையிலும் நல்லெண்ணமும் இறை நம்பிக்கையும் கொண்டு நல்லோர்களின் சவகாசத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. ஆமீன். வாஹிர் தாவாஹும் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி